கிரானைட் முறைகேடு தொடர்பாக சகாயம் குழுவினர் தூத்துக்குடி துறைமுகத்தில் ஆய்வு மேற்கொள்கின்றனர். அது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், சகாயம் குழுவினரோட ஆய்வு இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிற நேரத்தில் தூத்துக்குடி துறைமுகத்தில் சகாயம் குழுவினர் ஆய்வு மேற்கொள்வதற்கு என்ன காரணம்? கண்டிப்பாக தம்பி தமிழரசன், அதாவது நாளை நீதிமன்றத்தில் இதற்கான ஆவணங்கள் கிரானைட் தொடர்பான கிரானைட் முறைகேடுகள் நடந்திருக்கலாம் என்பது குறித்த எடுக்கப்பட்ட ஆவணங்கள் அனைத்தும் நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படலாம் என்ற சூழ்நிலையில் இன்று வரை எடுக்கப்பட்ட தகவல்களும் இன்று எடுக்கப்படும் முக்கிய தகவல்களும் கண்டிப்பாக அதற்கு பயனளிக்கும், அதற்கு உதவியாக இருக்கும் என்று அவர் தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவேதான் சகாயம் தலைமையிலான அவரது குழுவினர் இன்று சகாயம் மற்றும் அவரது குழுவினரும் இன்று தூத்துக்குடி வருகின்றனர். தூத்துக்குடி தற்பொழுது வந்து கொண்டிருக்கின்றனர். விரைவில், அதாவது இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் தூத்துக்குடியில் உள்ள துறைமுகத்தில் உள்ள துறைமுகத்துக்கு வருகை தருவார் என்று சொல்லப்படுகிறது. தூத்துக்குடி துறைமுகத்தில் உள்ள அலுவலகத்துக்கு சென்று அங்குள்ள ஆவணங்களை நேரடியாக சென்று கள ஆய்வு செய்கிறார். அதாவது கடந்த சில வருடங்களில் இங்கிருந்து எடுத்து செல்லப்பட்ட கிரானைட் கற்கள் முறையாக அந்த ஆவணங்கள் பின்பற்றப்பட்டுள்ளதா, அரசு அதிகாரிகளின் செயல்பாடுகள் அதில் முறையாக ஆவணங்களை பராமரித்துள்ளார்களா, அந்த ஆவணங்கள் குறித்த தகவல்களை முழுவதுமாக திரட்டுகிறார். அது மட்டுமில்லாது அதனைத் தொடர்ந்து துறைமுகத்தில் இங்கிருந்து எடுத்து செல்லப்பட்ட கற்களின் அளவு மற்றும் அதற்கான ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்ட விவரங்கள் என அனைத்தையும் ஆய்வு மேற்கொள்கிறார். இதில் அரசு அதிகாரிகளின் பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது, அது அவர்கள் முறையாக செயல்பட்டார்கள் என்பது குறித்த ஆய்வுகளையும் அவர் பதிவு செய்கிறார். அதை தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டங்களாக இன்னும் மேற்கொண்டு இரு இடங்களில் அவர் ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல்கள் தற்பொழுது வந்துள்ளது. அதாவது மத்திய கலால்துறை மற்றும் வணிக வரி அமைச்சக வணிக வரித்துறை அலுவலகத்திலும் இந்த ஆய்வு மேற்கொள்ள வருகிறார். இந்த ஆய்வில் எடுக்கப்படும் அந்த ஆவணங்கள் குறித்த தகவல் அனைத்துமே அவர் நாளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் ஆவணங்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்கும் வகையில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இன்று கிடைக்கப்படும் தகவல்கள் மிக முக்கியமானதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இங்கிருந்துதான் இந்த கிரானைட் கற்கள் என்பது வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளது. எனவே இன்று எடுக்கப்படும் தகவல்களுக்கு முக்கியமானதாக இந்த ஆவணங்களை, அதாவது இங்கு எடுக்கப்படும் ஆவணங்கள் தான் இந்த விசாரணை பொறுத்தவரை முக்கிய தகவல்களாக இருக்கும் என்று எண்ணப்படுகிறது. எனவே இன்று இதற்கான ஆய்வு முக்கியமான ஆய்வாக இருக்கும் என்று இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்க்கப்படுகிறது. அரசு அதிகாரிகள் அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். தம்பி தமிழரசன். நாகராஜன், துறைமுகத்தில் சகாயம் குழுவினர் ஆவணங்களை ஆய்வு செய்ய இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. நிலையில துறைமுகம் தவிர்த்து வேறு எங்கேனும் சகாயம் குழு விசாரணை நடத்த வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக, அதாவது தற்பொழுது வரை 3 இடங்களில், தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3 இடங்களில் ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக முதற்கட்ட தகவல் வந்துள்ளன. அதாவது முதற்கட்டமாக துறைமுகம் துறைமுகத்தில் உள்ள அலுவலகத்தில் ஆய்வு செய்கிறார். அதனைத் தொடர்ந்து கள ஆய்வாக அடுத்ததாக மத்திய வணிக வரி அலுவலகத்தில் ஆய்வு செய்ய இருக்கிறார். இங்கிருந்து அந்த கோப்புகள் எந்த அளவுக்கு பராமரிக்கப்பட்டுள்ளது, முறையாக அந்த வரி வசூலிக்கப்பட்டுள்ளதா, அதாவது இங்கிருந்து ஏற்றுமதியாகும் அனைத்து பொருட்களுக்கும் அந்த கிரானைட் கற்களுக்கு சரியான அரசு முறைப்படி வரி வசூலிக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்கிறார். அதே போல அடுத்ததாக அந்த டாமில் என்று சொல்லக்கூடிய அரசு சார்ந்த கிரானைட் நிறுவனங்களிலும் இந்த ஆய்வு மேற்கொள்கிறார். எனவே அந்த கணக்கு வழக்குகள் எந்த அளவுக்கு சரியாக பராமரிக்கப்பட்டுள்ளன என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்கிறார். எனவே இந்த ஆய்வு மிக முக்கிய ஆய்வாக பார்க்கப்படுகிறது. எனவே அரசு துறை நிறுவனங்களிலும் இந்த கிரானைட் சார்ந்த துறை நிறுவனங்களில் எந்த அளவுக்கு முறைகேடுகள் நடந்துள்ளது என்பது இந்த ஆய்வில் தெரிய வரும் என்பதால் மிக முக்கிய ஆய்வாக பார்க்கப்படுகிறது. எனவே இதனைத் தொடர்ந்து துறைமுகம் தொடர்ந்து இந்த வணிக வரி அலுவலகத்திலும் ஆய்வு மேற்கொள்கிறார். எனவே இந்த இன்னும் மேற்கொண்டு மேலும் ஒரு இடத்தில் ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வந்துள்ளது. எனவே அவர் வந்த பிறகுதான், முதற்கட்ட ஆய்வு முடித்த பிறகுதான் அடுத்த கட்டங்கள் எங்கு செல்கிறார் என்பது குறித்த முழு தகவலும் தெரிய வரும் என்று சொல்லப்படுகிறது. தமிழரசன். நாகராஜன், சட்ட ஆணையர் சகாயத்திற்கு ஏற்கனவே பல முறை கொலை மிரட்டல் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்க நிலையில அவருக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு அங்கு அளிக்கப்பட்டிருக்கு? கண்டிப்பாக பாதுகாப்பு ஏற்படும் என்று சொல்லப்படும் பொழுது மாவட்ட ஆட்சியருக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுமோ அந்த பாதுகாப்பு தற்பொழுது அவர் கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். அதாவது குறிப்பாக அவரது வாகனத்திற்கு முன்பாக காவல்துறையினர், அதாவது துப்பாக்கியுடன் காவல்துறையினர் பாதுகாப்பு பணிக்கு ஈடுபட்டுள்ளனர். அந்த ஒரு வாகனம் மட்டுமே, அதாவது அந்த காவல்துறையின் ஒரு வாகனம் மட்டுமே அவருக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் தற்பொழுதுள்ள சூழ்நிலையில் அவருக்கு கூடுதலாக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை துறை சார்ந்த அதிகாரிகள் மத்தியிலும் சரி, சமூக ஆர்வலர் மத்தியிலும் சரி, பொதுமக்கள் மத்தியிலுமே எழுந்துள்ளதாக ஒரு முறையும் நமது பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே தற்பொழுது உள்ள பாதுகாப்பின்படியும் தற்பொழுது ஏற்கனவே நேற்று இந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கொடுத்த அவர்கள் கோரிக்கையின்படியும் அவர் கூடுதலாக பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பது அவர்கள் தற்பொழுது கோரிக்கையாக இருக்கிறது. அதற்கேற்ப தமிழக அரசும் அதற்காக கூடுதலான பாதுகாப்பை ஏற்படுத்தி தரும் என்று எதிர்பார்க்கின்றனர் இங்குள்ள சமூக ஆர்வலர்கள். தற்பொழுது இந்த தூத்துக்குடியில் மேற்கொள்ளப்படும் ஆய்வு மிக முக்கியமான ஆய்வாக பார்க்கப்படுவதால் கண்டிப்பாக அவர் கூடுதல் பாதுகாப்பு வேண்டும் என்பது அவர்கள் கோரிக்கையாக இருக்கிறது.